இப்போ சாப்பாடு சர்வ் பண்ணுறதுங்கிறத தாண்டி உங்களுக்கு ஒரு கலைஞர் கூட அது பர்சனல் பாண்ட் இருக்கா? என்னை விட உயர் அதிகாரி வந்தால் கூட ராஜ்குமார் தான் பக்கத்தில் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பிற்காலத்தில் எனக்கு என்னோட தொழிலுக்கு அது பெரிய இடைஞ்சலாக இருந்தது. இப்படி சிஎம் சர்க்கிளில் ரொம்ப க்ளோஸாக இருக்காரு அப்படின்னு சொல்லி என்னை பணி நீக்கம்லாம் செஞ்சுருக்காங்க. ஸோ அதுவும் நடந்திருக்கு. கலைஞருக்கு தான் அதிக முறை நான் உணவு பரிமாறுறது, அவரோட தொடர்புகள், அவரோட மீட்டிங் எல்லாமே அவரோட தான் அதிகமாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். என் வாழ்க்கையில் என்கிட்ட ஒரு 10 முறை அவர் பேசியிருக்காரு. என்னை நல்லா விசாரித்து என்ன பண்ணுறீங்க, இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயம் நல்லா பேசியிருக்காரு. உதாரணமாக நித்யானந்த பிரச்சனை ரொம்ப பிரபலமாக போயிட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா, அப்போ ஒரு அவசர கூட்டம் தலைமைச் செயலகத்தில் போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த மீட்டிங்கில் கூட அவருக்கு நான் காஃபி கொடுக்கும்போது நிறைய அரசியல் தலைவர்கள், சினிமா பிரபலங்கள்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துக்கு உங்களோட சாப்பாடு சாப்பிட்ருக்காங்க, நீங்கள் ரெடி பண்ணி அவங்களுக்குலாம் சர்வ் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக சார். யார் யாருக்கெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? ஜெயலலிதா தவிர மீது எல்லா அரசியல் தலைவருக்கும் நம்ம உணவு பரிமாறுறோம், காஃபி டீ ஏதாவது ஒரு தொடர்புல அவங்ககிட்ட பயணிச்சுக்கிட்டு தான் சார் இருக்கேன். ராஜீவ்காந்தி ஒரு டைம் 1991 ஸ்பென்சர் பக்கத்தில் எம்ஜிஆர் சாலை திறந்தாங்க. அன்றைக்கி ஈவினிங் வந்து அமீர் மஹாலில் வந்து ஒரு விருந்து நடந்தது. அன்றைக்கி அவருக்கு உணவு பரிமாறுற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஏதாவது ஒரு பர்டிகுலர் உணவு ரொம்ப பாராட்டியிருக்காங்க உங்கள்கிட்ட, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? பாராட்டு அப்படிங்கிறதோட கிடையாது, அவரால் நான் நிறைய முறை திட்டு வாங்கியிருக்கேன். ஐயா என்னென்ன சாப்பிட்டாரு அப்படிங்கிற ஜூஸ் கொடுத்தாரு, இது சாப்பிட்டாருன்னு சொன்னோடனே அந்த டாக்டர் வந்து என்னை திட்டு, உனக்கு அறிவு இருக்காயா, என்ன ஏன் நான் சொல்கிறேன் அப்புறம் நீர் எப்படி நீ கொடுக்குற அப்படிம்பாங்க. இல்லை கை நீட்டு கேட்கும், அவர் கேட்பாரியா, அவர் குழந்த மாதிரியா, நீ கொடுக்கூடாதியா, அவருக்கு தான் யார் பதில் சொல்கிறதுன்னு என்ன பயங்கரமாக சத்தம் போடுறாரு. சிஎம் கோபால் விடு நான் தான் காட்டேன். கலைஞர் பயங்கரமான உணவு பிரியர்னு சொல்லுவாங்க, நிறைய விரும்பி சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லி. அவர் என்ன மாதிரி உணவுகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார்? இல்லை, எளிதாக செரிக்கக்கூடிய உணவு தான் அதிகமாக சாப்பிடுவார். மதியானம் மீன் குழம்பு சாப்பிடுவார், கீரை கம்பல்சரி இருக்கும். அந்த ஈவினிங் ஆனால் அந்த டோக்லாங்கிற ஒரு விஷயம் அது சாப்பிடுவாங்க. காலையில் தோசை சாப்பிடுவாங்க. 11 மணிக்கு கட்லெட்டு தயிரோட அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. அவர் முதலமைச்சர் இருக்கும்போது தலைமைச் செயலகத்துக்கு ரெகுலராக ஒரு 11 மணிக்கு தயிரோட கட்லெட் நான் கொடுப்பேன். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சூப்பர். ஸோ சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து ஃபுட் கேட்ரிங் அப்படிங்கிறதுனாவே ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் ஞாபகம் வரும். இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக. சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் சரி, மீடியாலையும் சரி, எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு ஆள் சஃபாரி ராஜ்குமார் சார் அப்படின்னு சொல்லாலே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நபராக இருக்கீங்க. கண்டிப்பாக சார். அப்படிங்கிறப்போ எத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க, யார் யாருக்கெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பற்றிலாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்க. எத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? 35 வருஷமாக இருக்கேன் சார். குணா தளபதி ரிலீஸ் ஆச்சு 1991. ஆமாம். குணா தளபதி 3 தெளிமுச்சிருக்கும் தாலாட்டு கேட்குதமா, அந்த டைம்லேருந்து இந்த ஃபீல்டில் இருக்கேன் சார். எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க நீங்கள்? சினிமா ஆர்வம் எல்லாத்துக்கும் இருக்கும். சினிமா ஆர்வம் இல்லாதவங்க இருக்கவே முடியாது. சினிமாவை தாண்டி அரசியல் இருக்கும். ஸோ இது ரெண்டும் இல்லாதவங்க இருக்க முடியாது. நமக்கு சினிமா மேலே ஒரு ஈர்ப்பு வந்தது. ஸோ அதை ஃபாலோ பண்ணி அப்படியே உள்ளே வந்துட்டேன். பட் தொழில் சார்ந்து உள்ளே வந்தேன். ஏற்கனவே நம்ம பேசிக்காகவே சினிமா நேசர் அப்படிங்கிறனா நம்ம தொழில் சார்ந்து உள்ளே வரும்போது அப்படியே அதில் வந்து அப்படியே பயணிக்கிறது இன்றைக்கி வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. ஓகே. இப்போ நிறைய அரசியல் தலைவர்கள், சினிமா பிரபலங்கள்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துக்கு உங்களோட சாப்பாடு சாப்பிட்ருக்காங்க, நீங்கள் ரெடி பண்ணி அவங்களுக்குலாம் சர்வ் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக சார். யார் யாருக்கெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சார், ஜெயலலிதா தவிர மீது எல்லா அரசியல் தலைவருக்கும் நம்ம உணவு பரிமாறுறோம், காஃபி டீ ஏதாவது ஒரு தொடர்புல அவங்ககிட்ட பயணிச்சுக்கிட்டு தான் சார் இருக்கேன். ராஜீவ்காந்தி ஒரு டைம் 1991 ஜனவரி 17 எம்ஜிஆர் சாலை ஸ்பென்சர் பக்கத்தில் எம்ஜிஆர் சாலை திறந்தாங்க. அன்றைக்கி ஈவினிங் வந்து அமீர் மஹாலில் வந்து ஒரு விருந்து நடந்தது. அன்றைக்கி அவருக்கு உணவு பரிமாறுற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இங்கே ராயப்பேட்டையில் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி 89 நம்ம கலைஞர் அவர்கள் வந்து 2 வருஷம் சிஎம் இருந்தார். 89 to 90 வரைக்கும் இருந்தாங்க. அப்புறம் டெல்லி கவர்மெண்ட் ஆட்சியை கழிச்சு அப்புறம் மறுபடியும் 91 எலெக்ஷன் வந்தது. ஸோ அந்த 89 அவர் சிஎம் வரும்போது அப்போவும் நான் அவருக்கு உணவு பரிமாற ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு என்னோட அரசியல் என்னோட துறையில் கலைஞருக்கு தான் அதிக முறை நான் உணவு பரிமாறுறது, அவரோட தொடர்புகள், அவரோட மீட்டிங் எல்லாமே அவரோட தான் அதிகமாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். என் வாழ்க்கையில் என்கிட்ட ஒரு 10 முறை அவர் பேசியிருக்காரு. என்னை நல்லா விசாரித்து என்ன பண்ணுறீங்க, இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயம் நல்லா பேசியிருக்காரு. உதாரணமாக நித்யானந்த பிரச்சனை ரொம்ப பிரபலமாக போயிட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா, அப்போ ஒரு அவசர கூட்டம் தலைமைச் செயலகத்தில் போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த மீட்டிங்கில் கூட அவருக்கு நான் காஃபி கொடுக்கும்போது, உனக்கு வயசு என்னப்பா அப்படின்னாரு. 44 அன்னைக்கு அந்த பிரச்சனை டைம் 44 அப்படின்னு. 44 வயசில் நீ காப்பி கொடுத்துட்ருக்க, 29 வயசில் உலகமே பேச வச்சுட்டார் பார்த்தியா அப்படின்னோடனே அப்போ அந்த சுற்றி பாதுகாப்பு அதிகாரிகள்லாம் ஓடி வந்து ஐயா என்னென்ன நீங்கள் போங்க, நாங்கள் பர்சனலாக பேசணும் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி சில சம்பவங்கள் இருக்குது, மறக்க முடியாத சம்பவங்கள்லாம் இருக்குது.
அவரோட தான் என்னோடய பயணங்கள் அதிகமாக இருந்திருக்கு இந்த துறையில். ஓகே. இப்போ கலைஞர் பயங்கரமான உணவு பிரியர்னு சொல்லுவாங்க, நிறைய விரும்பி சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லி. அவர் என்ன மாதிரி உணவுகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார்? இல்லை, எளிதாக செரிக்கக்கூடிய உணவு தான் அதிகமாக சாப்பிடுவார். மதியானம் மீன் குழம்பு சாப்பிடுவார், கீரை கம்பல்சரி இருக்கும். அந்த ஈவினிங் ஆனால் அந்த டோக்லாங்கிற ஒரு விஷயம் அது சாப்பிடுவாங்க. காலையில் தோசை சாப்பிடுவாங்க. 11 மணிக்கு கட்லெட்டு தயிரோட அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. அவர் முதலமைச்சர் இருக்கும்போது தலைமைச் செயலகத்துக்கு ரெகுலராக ஒரு 11 மணிக்கு தயிரோட கட்லெட் நான் கொடுப்பேன். லைட்டாக தான் உணவு எடுத்துக்குவார். பட் ஆனால் ஒரு 1 ஹவருக்கு ஒருக்கா ஏதாவது லைட்டாக சாப்பிட்டுட்டே இருப்பார். ஓகே. சிந்திக்கிறது அதிகமாக இருக்கிறதுனால அவருக்கு வந்து ஒரு தயிர் வடை சாப்பிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு கட்லெட்டு, அப்புறம் கொஞ்சம் ஏதாவது நொறுக்கு தீனி, அந்த மாதிரி விஷயங்கள் அவர் தொடர்ந்து பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. ரொம்ப நிறைய முறை அவருக்கு உணவு பரிமாறின ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு. ஓகே. ஏதாவது ஒரு பர்டிகுலர் உணவு ரொம்ப பாராட்டியிருக்காங்க உங்கள்கிட்ட, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி? பாராட்டு அப்படிங்கிறதோட கிடையாது, அவரால் நான் நிறைய முறை திட்டு வாங்கியிருக்கேன். தலைமைச் செயலகத்தில் அந்த கேபினெட் மீட்டிங் சொல்லுவாங்க, அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இந்த உணவு பரிமாறையில் என்னை மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. எங்கள் கூட வந்தவங்களாம் வெளியில் தான் இருப்பாங்க. நான் ஒரு ஆள் மட்டும்தான் உள்ளே போய் வர்றதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி ஒரு முறை இருக்கும்போது அவரோட டாக்டர் கோபாலன்றவர் அவர் இறந்துட்டார். அவர் வந்து சொல்லுவார், அவருக்கு ஜூஸ் கொடுக்கக்கூடாது, ஐஸ்கிரீம் கொடுக்கக்கூடாது, இது கொடுக்கக்கூடாதுன்னு என்கிட்ட ஒரு லிஸ்ட்டு போட்டுருவார். பட் இருந்தால் நான் உள்ளே ஃபஸ்ட்டு போகும்போது ஜூஸ் எடுத்து இளநீர், ஒரு திரிவேணி ஜூஸு, ஆப்பிள் ஜூஸ்னு ஒரு 4-5 வகை எடுத்துகிட்டு போவேன். சென்டரில் ஐயா உட்காந்துருப்பாங்க, லெஃப்ட்டில் அன்பழகன் உட்காந்துருப்பாங்க, ரைட்டில் வந்து தளபதி உட்காந்துருப்பார், இன்றைய முதலமைச்சர் உட்காந்துருப்பார். அப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து அன்பழகன் கொடுப்பேன், ரெண்டாவது தளபதி கொடுப்பேன். ரெண்டுக்கும் கொடுக்கும்போது இவர் என் மூஞ்சியே பார்ப்பார். அப்போ ஐயாங்கால ஐயா என்னங்க அப்படின்னு வேகமாக கை நீட்டுவார். அப்போ என்னால் ஒன்றும் தவிர்க்க முடியாது, நான் கொடுத்துருவேன். கொடுத்து முடிஞ்சு போனதுக்கப்புறம் நல்லா இருக்குங்கிறதுனால அவர் விரும்பி சாப்பிட்றாரு. முடிஞ்சதுக்கப்புறம் ஏன்னா அந்த டாக்டரை உள்ளே அலோவ் பண்ண வேண்டாம், அந்த மீட்டிங் டைமில் அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் அந்த தபேதருங்கிற ஒரு கார்னர் நிற்பார். வெளியில் வந்தவொடனே ஐயா என்னென்ன சாப்பிட்டார் அப்படிங்கிற ஜூஸ் கொடுத்தாரு, இது சாப்பிட்டாருன்னு சொன்னோடனே அந்த டாக்டர் வந்து என்னை திரு, உனக்கு அறிவு இருக்காயா, என்ன ஏன் நான் சொல்கிறேன் அப்புறம் நீ எப்படியா நீ கொடுக்குற அப்படிம்பாங்க. இல்லை கை நீட்டு கேட்கும்போது அவர் கேட்பாரியா, அவர் குழந்த மாதிரியா, நீ கொடுக்கூடாதியா, அவருக்கு எதாவது யார் பதில் சொல்லணும்னு என்ன பயங்கரமாக சத்தம் போடுறாரு. சிஎம் கோபால் விடு விடு, நான் தான் காட்டேன். இவர் பார்க்கும்போது என்ன தான் பிடிச்சிட்டாரு. இது வந்து பல முறை நடந்திருக்கு. பட் இருந்தாலும் அவர் கேட்கும்போது அந்த நம்ம முகத்தை பார்க்கும்போது நம்ம எப்படி, ஆமாம் ஆமாம், இது வந்து வீட்லேயும் நடக்கும். வீட்டில் கூட ஏதாவது ஒரு விழாக்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது வீட்டில் பிடுங்குவாங்க, சாப்பிட வேணாம், இவர் குழந்த மாதிரி விட மாட்டார். இல்லை இருக்கட்டு இப்படி போட்டு சாப்பிட ஐஸ்கிரீம் சாப்பிடுவார். அப்புறம் வீட்டில் வந்து பிடுங்கி வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் அவரோட நிறையா இவரோட இதில் பார்த்துருக்காங்க, அனுபவிச்சிருக்காங்க. இப்போ சாப்பாடு சர்வ் பண்ணுறதுங்கிறத தாண்டி உங்களுக்கு கலைஞர் கூட ஏதாவது பர்சனல் பாண்ட் இருக்கா? இல்லை அப்படி எதுவும் இல்லை. அதிகமாக பார்க்குற முகம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நம்ம தொழிலில் கொஞ்சம் நேர்த்தியாகவும் ஒரு உண்மையாக இருக்கிறதுனால எனக்கு அந்த வாய்ப்பு தொடர்ந்து அந்த பாதுகாப்பு அதிகாரிகள் வந்து என்னை மட்டும் பக்கத்தில் போகிறதுக்கு அனுமதிப்பாங்க. மற்றவங்க பிஹேவ் பண்ணுறதுக்கும் நம்ம பிஹேவ் பண்ணுறதுக்கும் அவங்க ஒரு பார்க்குறாங்க இல்லையா, ஒரு பார்வை பார்க்குறாங்க இல்லையா. ஸோ இவர் பண்ணால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுல சரி, இவரும் நம்ம டிஸ்டர்ப் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கலாம், மற்றவங்கன்னா நம்ம கவனிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அவங்க இருக்காங்க. அதனால் நான் ஃப்ரீயாக இருப்பாங்க. என்னை விட உயர் அதிகாரி வந்தால் கூட ராஜ்குமார் தான் பக்கத்தில் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பிற்காலத்தில் எனக்கு என்னோடய தொழிலுக்கு அது பெரிய இடைஞ்சலாக இருந்தது. இப்படி சிஎம் சர்க்கிளில் ரொம்ப க்ளோஸாக இருக்காரு அப்படின்னு சொல்லி என்னை பணி நீக்கம்லாம் செஞ்சுருக்காங்க. ஸோ அதுவும் நடந்திருக்கு. முன்னாடியே கேட்கணும்னு நினச்சேன், இப்போ சஃபாரி ராஜ்குமார் அப்படிங்கிற பேர் எப்படி வந்துச்சு? நீங்களாவே உங்கள் அடையாளமாக இதை மாற்றிக்கிட்டீங்களா? எப்படி நடந்துச்சு? இல்லை, எல்லாரும் கூப்பிடுறது தான் அடையாளத்துக்கு. ராஜ்குமார்ல எந்த ராஜ்குமார், இந்த சஃபாரி போட்டு இருப்பார்ல அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த அதுவே கலைஞர் ஐயா வீட்டில் இருந்து ஆரம்பிச்சது. நான் ஒரு உணவகத்தில் இருக்கும்போது முதல் எனக்கு அந்த சஃபாரி கொடுத்தாங்க. அப்போது போலீஸ்க்கு எனக்கு பெருசாக வித்தியாசம் தெரியும். நான் கட்டிங்கும் எப்போவுமே ஷார்ட்டாக தான் வச்சுட்டு இருப்பேன். நம்ம நடை எல்லாம் பற்றி அந்த சாயல் இருக்கிறதுனால பொங்கல் அன்றைக்கி எப்போவுமே அந்த சிஎம் சார் கான்வாய் போலீஸ்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வருஷம் பொங்கலுக்கு ட்ரெஸ் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது ஒரு வாட்டி நான் யதார்த்தமாக போயிட்டு வரும்போது எனக்கு அந்த அம்மா கை இந்தாங்க அப்படின்னு கொடுத்தாங்க. அப்போ இன்னொருத்தர் வந்து இல்லை அவர் போலீஸ் இல்லை, அவர் போலீஸ் இல்லையா, பார்க்குறதுக்கு இந்த தம்பி போலீஸ் மாதிரியே இருக்கு, சரி கொடுத்து அவங்க நான் வச்சுக்கோங்க தம்பி, நீங்கள் நம்ம நான் இவ்வளோ நாள் இவரை போலீஸ் தான் நினச்சிட்டு இருக்கேன், நீங்கள் உங்கள் லிஸ்ட்லேயே சேர்த்துக்குங்க, வருஷம் ட்ரெஸ்ஸு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பிஎஸ்ஓ பாண்டியன் சார் வந்து எனக்கு அந்த இதை அவரே சொல்லிட்டு அப்புறம் வருஷம் தொடர்ந்து எனக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்குறது, அந்த சஃபாரி கொடுக்குறது ஆரம்பித்தாங்க. ஒரு ஐயா மறைவு வரைக்கும் எனக்கு கிடச்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இல்லை, பட் இருந்தாலும் அது தொடர்ந்து போட்டுக்கிட்டு வந்தால் அதான் எனக்கு ஒரு அடையாளமாக போச்சு. நான் சஃபாரி இல்லாமல் நார்மல் ட்ரெஸ்ஸில் வந்து சில பேருக்கு நான் அடையாளம் தெரியல. ஒரு நிமிஷம் யோசிச்சு என்னங்க நீங்களும் அது காஸ்டியூமாக இருக்கா அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க.
ஸோ அதனால் அப்போ நான் இதுவே அடையாளமாச்சு. அது அப்படியே தொடர்ந்து ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இதே சாப்பாடு ட்ரெஸ்லேயே பயணிச்சுட்டு இருக்கேன். ஓகே ஓகே. இப்போ முதல்ல சொல்லியிருந்தீங்க ராஜீவ்காந்தி அவர்கள் சென்னை வந்தப்போ அந்த மூமெண்ட்டை ஷேர் பண்ண முடியுமா? அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது? இல்லை, அப்போது வந்து அந்த ராஜீவ்காந்தி பக்கத்தில் போகிறதே பெரிய விஷயமா இருந்தது. ஒரு பாரத பிரதமர் இல்லைங்களா? இப்போ நம்ம கலைஞர் அளவுக்கு எளிதாக இல்லை. பட் இருந்தாலும் எப்போவுமே எல்லா விழாக்கள்லையுமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு பெரிய ஒரு அதிகாரியோ அரசியல்வாதியோ இருக்கையில் அவங்களுக்கு கூட இருக்கவங்க வந்து பக்கத்தில் அவ்வளோ எளிதாக போக விட மாட்டாங்க. ஸோ அதை மீறி நம்ம பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சது. பட் பக்கத்தில் போய் உணவு பரிமாறிடும் அப்படிங்கிற ஒரு வரலாற்றை ஒரு புகைப்படம் எடுத்துக்கிட்டேன். சூப்பர். கலைஞரோட 200 புகைப்படம் இருக்கும் என்கிட்ட. ஸோ அப்போ இதுதான் நம்ம கடந்து வந்த பாதைகளில் இது. பட் அவர் பக்கத்தில் போய் நிற்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கும்போது இதை அனுபவமாக வெளியில் சொல்கிற அளவுக்கு பெருசாக இல்லை. பக்கத்தில் யாரும் போக விடலை. அதே ஜெயலலிதா அம்மா முதலமைச்சராக இருக்கும்போது இதே அமீர் மஹாலில் விருந்து நடந்தது. அப்போ நாங்கள் டோட்டலாகவே பக்கத்தில் போக முடியல. அவங்களே பரிமாறிக்கிட்டாங்க. ஒரு சில தலைவர்களும் சரி நடிகர்களும் சரி இந்த மாதிரி அவங்கள சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசம் இருக்கும். அது சிலருக்கு வளர்ச்சியாக இருக்கும், சிலருக்கு வீழ்ச்சியாக இருக்கும். இப்போ பொலிட்டீஷியன்ஸ்க்குலாம் சாப்பாடு அப்படிங்கிறப்போ ரொம்ப சேஃப்டி பார்ப்பாங்க, கரெக்டாக இருக்கா எல்லாமேன்னு சொல்லிட்டு பாதுகாப்பாக நிறைய விஷயங்கள் செக்யூரிட்டி செக்அப்லாம் வச்சுருப்பாங்க. ஆமாம், அதெல்லாம் இருக்கும். இப்போ ஒரு சிலர்லாம் வந்து வேற யாராவது ஒருத்தர் சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இருக்குமா என்ன? அப்படி இல்லை. இப்போ இன்றைக்கி நம்ம தலைமைச் செயலகத்தில் இன்றைக்கி முதலமைச்சர் கொடியேற்றுறாரு, இல்லை கேபினெட் மீட்டிங் அப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறத அந்த சிஎம் அந்த குரூப்லேருந்து ஃபுட் செக்கிங்னு ஒரு டீம் இருக்குது. அவங்க வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கவரில் எடுத்து செக் பண்ணிக்குவாங்க. செக் பண்ணுவாங்க. அது இல்லாமல் ஒரு நாளும் சிஎம்முக்கு கொடுக்காது. கரண்ட்லேயும் சரி முன்னாடியும் சரி அது ரொம்ப வருஷமாக தொடர்ந்து வந்துட்டுருக்கு. இப்போ சிஎம் என்னென்ன சாப்பிட்றாங்க அப்படிங்கிறத முதல் நாளே எங்களுக்கு ஒரு மெனு கொடுத்துருவாங்க. மீட்டிங் ஒரு 2 நாள் 3 நாள் முன்னாடி இப்போ சிஎம் மீட்டிங் இருக்குது இதெல்லாம் கொடுத்துருவாங்க. அந்த லிஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே நாங்கள் ஒரு சாம்பிளுக்கு வந்து இந்த ஃபுட் செக்கிங் இன்ஸ்பெக்டருக்கும் அந்த கொடுத்துருவோம். அவங்க லேபில் பார்த்து செக் பண்ணிக்குவாங்க. அது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் வந்திருக்கு. இதனால் வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபால்ட்டான உணவு கொடுத்தோம் அப்படிங்கிற விஷயம் வரல. ஓகே ஓகே. இப்போ அடுத்தது முக்கிய தலைவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எம்ஜிஆர் அவர்கள். அவர் கூட உங்களுக்கு அனுபவங்கள் இருக்கா? இல்லை சார், எம்ஜிஆரை பார்த்துருக்கேன். 77 எங்கள் ஊருக்கு வந்த டைமில் பார்த்துருக்கேன். நான் சென்னை வந்த புதுசில் ஒரு வருஷத்தில் அவர் காலமாயிட்டார். அப்போ அந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்துக்கிட்டேன். எம்ஜிஆர் வந்து ஒரு லைஃப்பில் ஒரு 3 முறை மேடையில் பார்த்துருக்கேன். அவர் இறுதி மரியாதையில் பக்கத்தில் பார்த்துருக்கேன். இதுதான் எம்ஜிஆருக்கான நம்ம தொடர்பு. ஓகே ஓகே. ஆமாம். இப்போ அரசியல் தலைவர்கள் கூட அப்படின்னா என்னென்ன மாதிரி நிகழ்வுகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து சாப்பாடு ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும்? இல்லை, எல்லா தலைமைச் செயலகத்தில் நடக்கிற எல்லா விழாக்களும் இப்போ ஒரு அந்த மானிய கோரிக்கைன்னு சொல்லுவாங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்டிலும் நடக்கும். ஸோ அந்த மானிய கோரிக்கை பற்றில அதுக்காண்டி ஒர்க் பண்ணுறாங்க. அந்த இப்போ ஒரு போக்குவரத்து துறைனா அந்த போக்குவரத்து துறைக்குன்னு தலைமைச் செயலகத்தில் ஒரு தனியாக டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா 50-60 பேர் வேலை செய்வாங்க. ஸோ அந்த மானிய கோரிக்கைகளை இது சம்மந்தமாக இன்னும் சில பேர் அதிகாரிகள் வந்து நிறையா வேலை செய்வாங்க. அப்போ அவ்வளோ பேரும் சாப்பாடுக்கு எல்லோரும் இந்த தலைமைச் செயலகத்தில் ஒரு கோரிக்கை பண்ணுறாங்கன்னா அது விஷயமாக இவங்க எல்லா தகவலும் சேகரித்து சொல்கிறதுக்கு தயாராகுங்க. இதனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலை டிஃபன் 11 மணிக்கு காஃபி டீ மதியம் லஞ்சு ஈவினிங் வரைக்கும் கொடுக்கணும். ஏன்னா இவங்க அந்த மீட்டிங்கில் சொல்கிறது இவங்கள தயார் பண்ணணும். இவங்க குழு வந்து அந்த மாவட்ட வாரியாக தாலுகா வாரியாக கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதை ஒரு ஐஏஎஸ் வாங்கி அதை அமைச்சருக்கு சொல்லுவார். ஸோ இப்போ இவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட 1 நாள் 2 நாள் இருந்து வேலை செய்வாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் நம்ம சாப்பாடு நம்ம தான் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் அந்த மாதிரி போய்ட்டுருக்கோம். அடுத்ததாக சினிமாவுக்கு வரலாம். சினிமா நான் அதில் தான் உங்களை அதிகமாக பார்த்துருக்கேன். ஆமாம் சார். எந்த நிகழ்ச்சிகள் ஆடியோ லான்ச் ப்ரெஸ் மீட் அந்த மாதிரி எதுக்கு போயிருந்தாலுமே மேக்ஸிமம் நீங்கள் தான் அங்கே இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த ஃபீல்டுக்குள்ளே எப்படி வந்தீங்க? இல்லை, நான் ஏற்கனவே சொன்னேன், சினிமாவும் இயற்கையாகவே இருக்குது. நான் சென்னை வந்த புதுசுலேருந்து அந்த சினிமா தொடர்பில் நான் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். சென்னை வந்து ஃபஸ்ட்டு சம்சாரம் வந்து மின்சாரம் தங்கப்பரிசு டெல்லி கவர்மெண்ட் வந்து அந்த படத்துக்கு வந்து தங்கப்பதக்கம் கொடுத்தாங்க. அந்த விழா நியூ உட்லாண்ட் ஷோட்டில் நடந்தது. அப்போ இருந்து நம்ம சினிமா தொடர்புகள் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இது வந்து 86 நினைக்கிறேன். அப்போ அந்த விழாவை வந்து நியூ உட்லாண்ட் ஷோட்டில் ஒரு அந்த படத்தில் நடித்த தொழில்நுட்ப கலைஞர் நடிகர்களுக்கெல்லாம் சின்ன ஒரு பாராட்டு கொண்டு நடத்தினாங்க. அப்போ அந்த நியூ உட்லாண்ட் ஷோட்டில் அந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த மைக் ஆப்ரேட்டிங் அதில் தான் உள்ளே வந்து 86 87. ஸோ அப்போவும் சினிமா தொடர்பில் தான் வந்தேன். ஓகே. அப்போ அதை தொடர்ந்து உரிமை கீதம், எண்ணுயிர் கண்ணம்மா, இரத்த தானம், கடமை கண்ணிய கட்டுப்பாடு, அந்த ஃபங்க்ஷன்லாம் 100ஆம் நாள் 150 நாள் அந்த விழாக்கள்லாம் கலந்துட்டு இருந்தேன். அப்போ தான் கடமை கண்ணிய கட்டுப்பாடு 141ஆம் விழா நியூ உட்லாண்ட்ஸ் நடந்தது. அப்போ சிவாஜி, சத்யராஜ், கமல் சார் எல்லாம் வந்திருந்தாங்க. அது கமல் சார் சொந்த படம் அப்படிங்கிறனால கமல் சார் பக்கத்தில் நிற்கிற எனக்கு அடையாளம் தெரியலை. அவர் அப்போ வந்து சத்யா கட்டப்பில் இருந்தார். ஓகே. ஸோ இப்போ நான் அந்த மைக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். என் தோலை தட்டி
தம்பி தமிழ் தாய் வாழ்த்து இருக்கா அப்படின்னு தோலை தட்டினா திரும்பி பார்த்தா கமல் சார். அப்படியே ஒரு நிமிஷம் மூச்சு நின்று போச்சு எனக்கு, என்ன பேசுகிறேன்னே தெரியல. தம்பி இருக்கான்னு கேட்டால் சார் இருக்குது சார் அப்படிங்கிற அதை போடுங்க நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நீராடும் கடல் ஒடுத்த அதை ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம். அப்போ போடும்போது அப்போ அந்த ஒரு நிமிஷம் எனக்கு என்ன செய்கிறதுன்னு மூச்சே நின்று போச்சு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் எதிர்பார்க்கல. இப்போ தூரத்தில் கமல் சார் இருக்காரு, அப்படி பார்த்துட்டு நம்மளை தயார்படுத்துகிறவரை திடீர்னு தோலை தட்டி தம்பி தமிழ் தாய் வாழ்த்திருக்கான்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த அனுபவம் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு ஷாக்கிங்கு. பட் ஆனால் சினிமா தொடர்பு நான் சின்ன வயசுலேருந்தே வந்துட்டுருக்கேன். ஏன்னா ஊரில் ஸ்கூலில் படிக்கும்போது ரிலீஸ் படம் பார்க்க 60 கிலோமீட்டரு 100 கிலோமீட்டர் போய் படம் பார்த்துட்டு வரேன். இப்போ தான் படங்கள் எல்லா இடத்துலையும் ரிலீஸ் ஆகுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 30 தேட்டர் 35 தேட்டர் வரும். அப்போ கமல் சார் ரஜினி சார் படம் வந்தால் ஒரு 50 60 அப்படின்னு போகும். அப்போ நான் எங்கள் ஊர் பெரியகுளம் பக்கத்தில் வடுகுப்பட்டி படம் ரிலீஸ் ஆனால் கம்பம் 60 கிலோமீட்டரு. அதை தவிர்த்தா தேனியில் ஒரு 20 கிலோமீட்டரு. இங்கே ரைட்டில் வந்து திண்டுக்கல் 62 கிலோமீட்டரு, மதுரை வந்து 69 கிலோமீட்டர். இப்படி தான் நாங்கள் ரிலீஸ் படங்களை போய் பார்ப்போம். அப்பா நாங்கள் இல்லை, நான் அப்படி தான் பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் சக என் வயது ஒத்த நண்பர்கள்லாம் இருக்கும்போது அந்த வயசில் நான் மட்டும்தான் அவ்வளோ லாங்காக போய் படம் பார்த்துருவேன். ஆனால் படம் பார்த்துட்டு வீட்டில் வந்து அடி வாங்குவேன். இருந்தாலும் அதெல்லாம் அப்படியே தட்டி விட்டு அடுத்து ரிலீஸ் ஆன படங்கள் போயிடுவேன். அது தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்குது. ஓகே ஓகே. அப்படியெல்லாம் சினிமாவை ரசிச்சுட்டு நம்ம பயங்கரமாக கொண்டாடிட்டு சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒரு பார்ட் ஆஃப் த ஜாப் வேலை செய்கிறோம் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு எப்படி இருக்குது? மனநிறைவு இருக்குது. எல்லாருக்குமே வந்து நம்ம காதலிச்ச பொண்ணே திருமணம் செஞ்சால் எப்படி இருக்கும், அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும், அது மாதிரி நான் விரும்பின தொழிலில் எனக்கு உள்ளே வந்ததுனால இரட்டை சந்தோஷம் பயணிச்சிட்டு இருக்கேன். என்னன்னா எல்லாரோட தொடர்பு நட்பு அறிமுகம் எல்லாம் கிடைக்குது. இப்போ நீங்கள் நம்ம விஷாந்த் சார் எல்லாம் இங்கே அறிமுகமானவங்க தான். இங்கே நம்ம பேசுகிற வச்சு தான் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து உட்காச்சிருக்கு. ஸோ இது மாதிரி இப்போ நிறைய இடங்களில் நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு அடித்தளமாகவும் அடையாளமாகவும் அதுதான் இருந்தது. ஓகே ஓகே. சினிமா பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ண பெரிய நிகழ்ச்சிகள் எது? சினிமா நிகழ்ச்சி தான் நான் பார்ப்பேன். அதில் பெரிய நிகழ்ச்சி சின்ன நிகழ்ச்சி அப்படிங்கிற பாகுபாடு கிடையாது. இப்போ சாய்ராம் காலேஜு நமக்கு இன்னும் அதை தாண்டி பெரிய ஐசரி வேளாண் அப்போ அந்த மாதிரி பெரிய பெரிய காலேஜிலலாம் நிகழ்ச்சி நடக்கும்போது அங்கே வந்து பிஆர்ஓக்கள் என்னை கூட்டு போவாங்க. அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்களோ அந்த ட்ராவலிங்கில் ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அங்கே வந்து பெருசாக எடுத்து பண்ணுறதுக்கு நமக்கு அவங்க இது பண்ணுறது அதை அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட்டே பார்த்துக்குவோம். ஏன்னா அங்கே எல்லா காலேஜ்லேயும் பெரிய பெரிய காலேஜில் அவங்க மேனேஜ்மெண்ட் இருக்கும், அவங்க பண்ணிக்குவாங்க. நம்ம வந்து பிரசாத்தில் இப்போ இந்த 4 ஃப்ரேம் இந்த ரேஞ்சில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அது தவிர்த்து சினிமா விழாக்கள் சின்ன சின்ன ஆஃபீஸில் பட பூஜை அந்த மாதிரி அதுக்கு சின்ன நிகழ்ச்சி பெரிய நிகழ்ச்சி எதுவாக இருந்தாலும் நான் செஞ்சுருவேன். பட் அந்த காலேஜ் ரேஞ்சுக்கு போகும்போது அவங்களே நம்மளை கூப்பிட மாட்டாங்க. ஆனால் நம்மளை கூட அழைச்சிக்குவாங்க. இதில் நீங்கள் கூட வந்து மேனேஜ் பண்ணிக்கங்க, இதை கோஆர்டினேட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் ஆனால் அந்த காலேஜ் நிர்வாகம் அதெல்லாம் பண்ணிக்கிறோம். ஓகே ஆமாம் சார். கமல் சார் கூட அந்த ஒரு மொமெண்ட் பற்றி சொன்னீங்க. அவர் கூட நீங்கள் அவருக்கு சாப்பாடு இது பண்ண விஷயங்கள் அதெல்லாம் ஷேர் பண்ணிக்க முடியுமா? அது சில நிகழ்ச்சிகளில் கொடுத்துட்டு அவர் பெரும்பகுதி அவரும் சரி ரஜினி சாரும் சரி அவங்க வெளியில் வந்து சாப்பிட மாட்டாங்க. பட் இருந்தாலும் அதில் நாங்கள் கேட்குற விஷயத்தை கேட்போம். ஒரு 6-7 நிகழ்ச்சியில் வந்து ரஜினி சார் கமல் சார் 2 பேருமே தலைமைச் செயலத்துக்கு வந்திருக்காங்க. 2 பேருக்கு கொடுக்கும்போது இவங்க 2 பேரும் சாப்பிட மாட்டாங்க. மற்ற கூட வந்த விஜயகாந்த் சார் சரத்குமார் பிரபு எல்லாருமே காஃபி இதெல்லாம் சாப்பிடுவாங்க. இவங்க 2 பேர் மட்டும் வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. வாழ்க்கையில் ஒரு முறையாவது அவங்களுக்கு நான் ஒரு காஃபியாவது ஒரு தண்ணி பாட்டாவது கொடுக்கணும் அப்படிங்கிற லட்சியம் வச்சுருக்கேன். அது நடக்குதான்னு பார்ப்போம். ஓகே. இப்போ நீங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றப்ப என்னென்ன சேலஞ்சஸ் உங்களுக்கு இருந்துச்சு, என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சு? பிரச்சனைகள் இன்றைக்கி வரைக்கும் இருக்கும். பிரச்சனை இல்லாத தொழில் எதுவுமே கிடையாது. பட் இந்த உலகம் ஒருத்தர் அடுத்தவங்க வளர்ச்சியை மனசார ஏற்றுக்கிற தைரியம் கிடையாது. பட் இந்த இடத்துல நான் நிற்கிறேன் அப்படின்னா இது வந்து என்னோடய 35 வருஷம் உழைப்பு. உண்மையாக இருக்கேன். ஸோ அப்போ உண்மையாக இருக்காதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சார் இப்போ ஒன்றும் இல்லை சார், இப்போ உங்களுக்கு எனக்கு போட்டினா நீங்களும் ஓடுங்க நானும் ஓடுறேன், ஓடி நீங்கள் ஜெயிச்சா அதை நான் மனசார ஏற்றுக்குவேன், நான் ஜெயிச்சா நீங்கள் ஏற்றுக்கணும். பட் அந்த விஷயம் இல்லை சார். காலை வாரி விட்டுறாங்க சார். காலை வாரி விட்டு ஜெயிக்கிறது எந்த வழியெல்லாம்? நான் பல முறை கீழே விழுந்திருக்கேன். ஆனால் விழுந்தாலும் எழுந்து நின்றுட்டு இருக்கேன் சார். நீங்கள் பார்க்குறீங்க அதிகமாக நம்ம இருக்கோம். இது வந்து எளிதாக வந்து இது சிபாரிசு மூலமாகவோ வேறு ஒரு கரப்ஷன் மூலமாக கிடையாது. ஒரு ஹார்ட் ஒர்க்கு தான். ஸோ அதில் தான் நம்ம நிற்கிறோம். துரோகங்கள் நிறையா இருக்குது. பட் அதெல்லாம் மீறி நம்ம அங்கே நிற்கிறோம் அப்படிங்கிறதான் விஷயம். அதே மாதிரி எனக்கு இழப்புகளும் நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5,38,000 ரூபா இந்த விழாக்கள் நடத்தினக்கு பணம் வர வேண்டிய இது இருக்குது. ஸோ இது வந்து தனிப்பட்டு ஒருத்தரை பாதிக்கிற ஒரு விஷயம். இது வந்து அதை நம்ம ஏற்றுக்கிட்டு அவங்கள நான் சினிமாவை நேசிக்கிற ஒரு காரணத்துக்காண்டி அதை வந்து சகித்து
அதை கடந்து போயிட்டுருக்கேன். இப்போ பர்டிகுலராக இவங்கெல்லாம் கொடுக்கணும் அவங்களாம் கொடுக்கணும் நம்ம பேர் வாரியை சொன்னோம்னா நம்ம தொழில் பண்ண முடியாது. பட் ஆனால் அவங்களுக்கு விட்டுருவோம். இப்போ என்ன வந்து ஒரு 10 ரூபா ஒருத்தர் ஒரு கம்பெனி ஏமாற்றுதுன்னா அவங்களுக்கு வந்து அந்த படம் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா 3 கோடி 4 கோடி இழப்பு அப்படிங்கிற இது போயிடும். அப்போ நான் என்ன பண்ணேன், சரி எனக்கு 10 ரூபா ஏமாற்றினாங்க, அவங்க பாவம் இவ்வளோ இழந்துட்டாங்களே அப்படின்னு அப்போ கூட அவங்களுக்காக நான் வருத்தப்படணும் ஒழிஞ்சு அதை பொது வெளியில் சொல்கிறது சரியில்லை அப்படின்னு நான் நினச்சிக்குவேன். பட் ஆனால் அந்த துரோகங்கள் சினிமாவில் நிறையா இருக்குது சார். பட் அது மாறினா மட்டும்தான் சரியாக வரும் அப்படிங்கிறது. சினிமா ஆரோக்கியமாக வரணும்னா இந்த சின்ன சின்ன துரோகங்கள், அதாவது வேலை பணியாளருக்கு வந்து சம்பளம் கரெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இப்போ எல்லா படங்கள்லேயும் பார்த்திங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து லேபருங்களுக்கு வந்து அந்த பேமெண்ட்டை சரியாக கொடுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு இன்னும் தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அத்தனை பேரை வைத்தறிச்சல் தான் ஒரு படத்தை பாதிக்குதோ அப்படின்னு நான் நினச்சிக்கிறது. ஆனால் நிறையா படங்கள் லாபம் கொடுக்குது. அந்த படங்கள்லாம் அப்படியே லேபர்ஸை கட்டினா பேமெண்ட்டு கரெக்டாக கொடுத்தாங்க, அந்த ஒரு விஷயம், அந்த சந்தோஷம் படுவாங்க அவங்க. இப்போ சினிமா ஷூட்டிங்கில் வந்து நடிகர்களுக்கு, டெக்னீஷியன்ஸுக்கு, அங்கே வேலை பார்க்குற லேபர்ஸுக்கு அங்கெல்லாம் சம்பள பாக்கி இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அப்போ கேள்விப்படுவோம். இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு பண்ணுறதுலையுமே சம்பள பாக்கி வைக்கிறதோ இல்லை பணம் கொடுக்காம இருக்கிறதோ அந்த மாதிரி விஷயம் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கா? நடந்துகிட்டு தான் சார், நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த பிஆர்ஓ சைடு வர்ற எந்த விஷயமும் நமக்கு பேமெண்ட் கரெக்டாக வந்துடும். ஓகே, ஒரு வாரம் 10 நாள் முன்ன பின்னா இருந்தாலும் பிஆர்ஓ மூலமாக வர்ற இதெல்லாம் கரெக்டாக வந்துடும். அந்த படத்தோட தயாரிப்பு குழு சொல்லி எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜரு அப்படின்னு இபிஏ இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவங்க பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க பேசும்போது தான் அந்த பேமெண்ட் வந்து நின்றுடும். பட்டு அது பார்ப்போம், அது வந்துடும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இது 5,38,000 ஏன் அதுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிள். இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட தான் நான் எடுத்திருக்கேன்னா இதை நான் உங்களுக்கு கொடுத்தாங்க என்னைக்கா இருந்தாலும். ஸோ நீங்கள் நம்ம மேலே வச்சுக்க மரியாதையில் என்னை விட்டு கொடுத்துட்ருக்கீங்க. நானுமே அவங்களும் ஒரு தயாரிப்பு நிறுவனம் அப்படிங்கிற ஒரு மரியாதைக்கு விட்டு கொடுத்துட்ருக்கேன். பட் வரும் அப்படிங்கிற நம்பிக்கிட்டும் இருக்கேன். ஓகே, இப்போ துரோகங்கள், காலவாரி விட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. அதை தாண்டி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க அப்படின்னா யாரெல்லாம் சொல்லுவீங்க நீங்கள்? இல்லை, பிஆர்ஓ எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டு தான். பிஆர்ஓ எல்லாருமே நமக்கு சப்போர்ட்டு தான். யாருமே நமக்கு பிடிக்காதவங்க இல்லை அப்படிங்கிற விஷயத்துக்காண்டி ஹார்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எனக்கு பிடிக்காதவங்க யார் அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஆனால் அவங்ககிட்டுமே நட்பு பாராட்டி தான் போயிட்டுருக்கேன். பட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த சேனலில் பேசுகிறதுக்குள்ள எனக்கு மறைமுகமாக என்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இவனை பேச வைக்காத இப்போ பர்டிகுலராக அந்த சேனல்கிட்ட போய் மிரட்டையிலே விட்டுருக்காங்க. அவரை பேச வைக்கக்கூடாது, ஏன் அவரை நீங்களாம் வளர்த்துடுறீங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. பட் அவங்களாம் யாருன்னு தெரிஞ்சோ அவங்ககிட்டையும் நான் நட்பாக தான் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும். பட்டு சார் ஒருத்தனை வீழ்த்தல் நினச்சாவே அப்போ நம்ம தோத்துட்டோம். நம்மளை வீழ்த்தல் நினச்சினாவே அப்போ நம்ம வளர்ந்துக்கிட்டு வரோன்னு தான் அர்த்தம். ஸோ அந்த அடிப்படையில் எனக்கு தெரிஞ்சால் கூட இவர் நமக்கு மறைமுகமாக நம்மளை கெடுதல் நிற்கிறான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் பகை வச்சுக்கிறது இல்லை. அன்பா அண்ணே எப்படி இருக்கீங்க, இந்தாங்கண்ணே அப்படின்னு சொல்லி நான் தான் வெளியே போய் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். என்னை பற்றி அவர் நம்மளை அழிக்க நினச்சார்ல, அவர் முன்னாடி நம்ம நிற்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அவரே அசிங்கப்படும். என்னடா நம்ம அவனை எவ்வளோலாம் கெடுக்க நினைக்கிறோம் அப்படின்ட்டு நம்மளை இப்படி அண்ணேன்னு வந்து இது பண்ணுறானே அப்படின்னு அவங்கள அசிங்கப்படணுங்கிறதான் அவங்களுக்கு கொடுக்குற நான் வெகுமதியாக இருந்து நான் வந்து மறுபடியும் எனக்கு இப்படி கெடுதல் பண்ணுறீங்களே அப்படின்னு அவங்ககிட்ட நான் பகை வச்சுக்க மாட்டேன். நட்பு பாராட்டி தான் போயிட்டுருப்பேன் நான். இப்போ இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர்னான நன்மையும் செய்து விடல. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். சார், இப்போ நீங்கள் கேட்ரிங் பிஸ்னஸ் அப்படிங்கிறத ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் சினிமா மேலே இருக்கிற ஆர்வம், அப்புறம் அது ஒரு தொழிலாகவும் நீங்கள் அதுக்கு உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுதுங்கனால பண்ணிகிட்டு இருக்கீங்க. பட் உங்களால் எத்தனை குடும்பங்கள் இதனால் பயனடைகிறாங்க? கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா நம்மக்கிட்ட வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கிறது ஒரு 10 ஃபேமிலி கிட்டே இருக்காங்க. இப்போ சின்ன பெரிய ஃபங்க்ஷன்கள் எக்ஸ்ட்ரா ஆட்களை கூப்பிட்டு வருவேன். அப்படி இப்படி கணக்கு பார்த்தா ஒரு 30 ஃபேமிலிக்கிட்ட நம்மளால் பயன்பட்டுக்கிட்டு வர்றாங்க அப்படிங்கிற விஷயம். பட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா பேமெண்ட் வந்து உடனே நான் கொடுத்துருவேன். எனக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், எனக்கு இந்த ஒரு 5-6 லட்சம் கிட்ட பணம் வர வேண்டிய இருக்குது அப்படின்னா கூட அது வந்தால் தான் நான் கொடுப்பேங்கிற விஷயம் வச்சுக்கவே மாட்டேன். எனக்கு இன்றைக்கி என்கிட்ட லேபர் வர்றாங்கன்னா இவர் வரும்போதே சரி இன்றைக்கி ஒரு 500 ரூபா, இந்த ஒரு ஃபங்க்ஷனில் 500 ரூபா, ஒரே நாள் 2-3னா அது 1500 மாறும். ஸோ 500 ரூபா கிடைக்குன்னா அந்த 500 ரூபாய்க்கு அவங்க ஒரு கணக்கு வச்சுருப்பான். வண்டிக்கு பெட்ரோல் போகணும், குழந்தைங்களுக்கு இதை வாங்கிட்டு போகணும், வீட்டுக்கு இது வாங்கணும் அப்படிங்கிற மைண்ட் அப்படி தான் வருவான். அவரில் இந்த இவங்க பைசா கொடுக்கல, நான் நாளைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அப்படியே அவன் அப்செட் ஆயிடுவான், அவன் கூட்டம் வரமாட்டான். ஸோ அதை தாண்டி வேலைக்காரங்க வந்து அந்த எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அந்த அவங்க சந்தோஷப்படுத்தினா தான் அவன் இன்னும் உற்சாகமான விஷயம் உண்மையாக இருப்பான். ஸோ அதனால் நான் வந்து லேபருக்கு வந்து உடனே அன்றைக்கி வேலை முடிஞ்சேனே உடனே காசை கொடுத்துருவேன். டிலே அப்படிங்கிற விஷயம் பண்ணிக்கவே மாட்டேன். அதை வந்து ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை நான் பயணிச்சுட்டு வரேன். எனக்கு பணம் வருது வரல அது 2ஆம் கட்டம். ஆனால் வேலைக்காரங்களும் உடனே பைசா கொடுத்துருவேன். இன்றைக்கி இருக்க அதை நான் வந்து தவறாமல் செஞ்சுட்ருக்கேன் நான்.
இப்போ நீங்கள் ஒரு ஆர்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு இருக்கீங்கன்றப்ப ஒன்னொன்னுலையுமே வந்து கொஞ்சம் ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணணும், வித்தியாசமாக பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கும். எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும், யாருக்கு இல்லைன்னு ஆயிடக்கூடாது, எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குல்ல. எப்படி பண்ணுறீங்க ஒரு டைமும்? இல்லை, அது வந்து கம்பெனியை வச்சுருக்கு. ஒவ்வொரு படம் நிறுவனமோட பட்ஜெட் இருக்குது. பெரும்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நிறுவனங்கள் படம், பெரிய பிஆர்ஓ அப்படின்னா நம்மகிட்ட எதுவுமே பேச மாட்டாங்க. ராஜ்குமார் 50 ரூபா பட்ஜெட்டு, 40 ரூபா பட்ஜெட்டு, நீங்கள் என்ன பண்ண பண்ணிக்கிங்க, ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் இன்றைக்கி என்ன கொடுத்தோம், நாளைக்கு என்ன கொடுக்க போகிறோம், நேற்று என்ன கொடுத்தோம் உங்களுக்கு தான் தெரியும். பட்ஜெட் இது, டைமிங் இது, இதில் என்ன கொடுக்கணும் பெஸ்ட்டாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. பெரும்பகுதி நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. இந்த கம்பெனியில் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜரு இபி பேசும்போது தான் அவங்க நம்மகிட்ட கொட்டேஷன் கேட்பாங்க. இது பண்ணுவாங்க, இதுக்கு பதிலாக அதுக்கு பதிலாக இது அப்படின்னு சொல்லி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஃபைனலாக இது பண்ணி வராங்க. பிஆர்ஓக்கள் வந்தால் யாரும் நம்மக்கிட்ட வந்து பட்ஜெட் சொல்லுவாங்க. இந்த கம்பெனி இப்போ அந்த படம் 3-4 வருஷமாக எடுத்து இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணுறதுக்கு போராடி இருக்காங்கப்பா, பட்ஜெட் இவ்வளோ தான், அப்போ இதுக்கு வந்து என்ன பெஸ்ட்டாக பண்ணிடு அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. எல்லாமே நம்ம சாய்ஸ் தான். நம்மகிட்ட வந்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க, இப்படி அப்படி இதுக்கு பதிலாக அது நம்மளை கேட்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நமக்கு தெரியும் ரொம்ப வருஷமாக நம்மகிட்ட பயணிச்சிருக்கான், இவன் சரியாக பண்ணுவான் அப்படிங்கிறது தெரியுங்கிறனால இருக்கிறதுல பெஸ்ட்டாக பண்ணிடுவேன். பட் யாருக்கும் குறைபாடு இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக கவனமாக இருப்பேன். ஏன்னா இப்போ 200 பேர் அப்படின்னு சொன்னாங்கன்னா தண்ணி பாட்டில் வந்து நான் 500 பாட்டில் கொண்டு வருவேன். 200 பேருங்கிறது முடிஞ்சிச்சு அப்படின்னு முடிஞ்சு சார் 200 பேர் கேட்டீங்க முடிஞ்சு வச்சுன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா தொடர்ந்து நம்ம பயணிச்சுட்ருக்கோம், டெய்லி உங்கள் முகத்தை பார்த்துட்ருக்கோம். அந்த இல்லைங்கிற வார்த்தை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நான் 200னா 500 பாட்டில் வச்சுக்கிறோம். ஸோ அப்படி பயணிக்க போய் தான் நம்ம அங்கே நிற்க முடியுது, நீடிக்க முடியுது. உங்கள் டீமில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, இருந்தாலும் எங்கேயாச்சும் ஏதாவது ஒன்றுனா திடீர்னு நீங்களே கிளம்பி ஓடுறீங்க, சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எப்படி இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்க? இல்லை, அப்படி இருந்தால் மட்டும்தான் சார் நம்ம இது பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கி இருக்க பசங்களுக்கு வந்து அந்த பக்குவங்கிறது கிடையாது. தவிர இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன், இன்றைக்கி இருக்க பசங்க வந்து நம்ம லைஃப்பில் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு ஒழிஞ்சு யாரும் கஷ்டப்படுறதுக்கு தயாரில்லை. கஷ்டப்பட்டு இப்போ நம்ம டியூட்டிக்கு வந்தோம்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆச்சுன்னா இல்லை என்னால் முடியாது, நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத வாலண்டியராக சொல்லிடுறாங்க. நம்ம அப்படி கிடையாது. காலையில் எழுந்தால் நைட்டு தூங்குற வரைக்கும் அதே ஸ்பீடு தான். அதில் கொஞ்சம் கூட சலிச்சதில் நம்ம தொடர்ந்து ரொம்ப வருஷமாக பயணிச்சிக்கிட்டு இருக்கனாலையும் அப்படியே நம்ம என்ன பழக்கப்படுத்திக்கிட்டேன். ஆனால் இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் வந்து அப்படி இல்லை. ஒரு ஆர்டர் முடிஞ்சோடனே எனக்கு இல்லை நான் கம்பல்சரி ரெஸ்ட் எடுத்தாகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டு போயிடுறாங்க. ஸோ அவங்க ஓய்வு எடுக்கிறது அவங்கள நிரந்தரமாக ஓய்வு எடுக்க வச்சிரும். நம்ம ஓடிட்டு இருக்கிறதுனால தான் இன்னும் ஃபீல்டில் நிற்க முடியுது. ஓகே ஓகே, நான் பார்ப்பேன் எப்படி இப்பெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு. அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தா அவங்க பேத்தியை தூக்கிட்டு வந்தீங்க. ஒரு 45-50 வயசு தானே இருக்கு, அதுக்குள்ளே பேத்திலாம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன வயசு, எப்படி இவ்வளோ ஃபிட்டாக இருக்கீங்க? ஒன்றும் இல்லை சார், எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக மனசில் போட்டு உடச்சிக்க மாட்டேன். எனக்கு இந்த நான் ஒவ்வொரு துறையிலையும் பயணிக்கும் போது எனக்கு நிறைய இடைஞ்சல், அந்த இடையூறுகள்லாம் வரும். அதில் வந்து நான் உடஞ்சி போயிட மாட்டேன். அதை தாண்டி நான் நிற்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்காண்டி என்ன தயார்படுத்திக்கிறது தான். பெருசாக எந்த ஒரு விஷயம் குடும்பத்திலும் சரி, தொழில் சார்ந்து சரி, எப்படி ஒரு விஷயம் மனசை பாதிக்கிற விஷயம் இருந்தாலும் அதை அந்த மனசை வந்து பாதிக்கிறதுக்குன்னு இடம் கொடுக்க மாட்டேன். அதை தாண்டி எனக்கு தவறான ஹேபிட்ஸு, இந்த ஸ்மோக்கு, மது அருந்துறது, புகைப்பிடிக்கிறது எந்த பழக்கம் கிடையாது. சாப்பாடு அளவாக வச்சுக்குவேன். வயிற்றுக்கு சாப்பிடுவேன், வயிறு முட்டை சாப்பிட மாட்டேன். நம்ம பாலிசியாக தான். தண்ணி நிறையா குடிப்பேன், குடிக்கிற தண்ணி. நிச்சயமா ஒரு சுவாரஸ்யமான உரையாடலாக இருந்துச்சு. சினிமாவை ரொம்ப நேசிக்கக்கூடிய, கொண்டாடக்கூடிய ஒரு நபர்கிட்ட இவ்வளோ நேரம் பேசினது ரொம்பவே மகிழ்ச்சி. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார். நன்றி சார்.